அதாவதுங்க இந்த 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லயே ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான படங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். மறக்காம இந்த படங்களை கண்டிப்பா போய் பாருங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அது என்னங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸ் ஆஃப் 2024 எடுத்துக்கிட்டா ஒரு 5-6 படம் இருக்குங்க. இந்த எல்லா படமும் அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. அதுதான் நான் சொன்ன முக்கியமான விஷயம். ஏன்னா அமேசான் பிரைம் மத்த ஓடிடி மாதிரி ஒரு பெரிய பெரிய படங்களை மட்டும் வாங்காம கண்டென்டடா இருக்கிற ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கிற ரொம்ப அழகான படம் எப்பனாலும் போய் பார்க்கலாம், ரீவாட்ச் இருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு 5 படத்தை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுலயும் இந்த 5 படங்கள் நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும், நம்மளை நிறைய அழுக வைக்கும், எமோஷனல் ஆக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான படைப்பா இருக்கும். இந்த படங்கள்லாம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆயிருக்கணும். பட் சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன ஆக்டருங்கிறனால பெருசா பேசப்படாம போச்சு. நம்ம கண்டிப்பா கொண்டாட வேண்டிய படங்களை பத்தி தான் நான் இப்போ இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரீவைண்ட் 2024 பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, நான் என்னென்ன லிஸ்ட் எல்லாம் சொல்லணும், இன்னும் வேற எதை பத்தி பேசணுங்கிறதையும் கீழே சொல்லுங்க, ஓகேவா? இப்ப 5வது இடத்துல இருக்கிற அந்த படத்தோட பேரு பைரி. அது அமேசான் பிரைம்ல இருக்கு. கண்டிப்பா பாருங்க, ரொம்ப அழகான படம். இது அந்த புறா வச்சு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு படமா இருந்தது. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விமலும் அதுக்கப்புறம் கருணா சாரும் நடிச்சிருப்பாங்க. ஐயோ, அந்த படத்துல நம்மள பயங்கரமா அழுக வச்சிருப்பாரு கருணா சாரு. அவ்வளோ ரொம்ப தாக்கத்தை கொடுத்த ஒரு படம். ரொம்ப டீப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மனிதம் பத்தி பேசியிருப்பாங்க. இது லாஸ்ட் டைம் அயோத்தி படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படம் கூட நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒரு அற்புதமான படம், கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு புதுமுக ஒரு இயக்குனர், அவரே நடிச்சு ரொம்ப அழகா ஒரு நாடகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா, அது மட்டும் இல்லாம இன்னுமே இந்த உலகத்துல என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொன்ன ஒரு படம் கூட நான் சொல்லுவேன். இந்த படமும் அமேசான் பிரைம்ல தான் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. அதோ முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு படத்துல ட்விஸ்ட் இருக்கலாம், ட்விஸ்டே ஒரு படமா இருந்தா இப்ப இருக்கும். அப்படிதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இந்த படத்துல அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கும். இதெல்லாம் மலையாளத்துல வந்திருந்தா நம்ம பயங்கரமா கொண்டாடி இருப்போம். தமிழ்ல வந்தனாலே என்னவோ தெரியல, இந்த படத்தை நம்ம பெருசா பேசவே இல்லை. ஆனா அந்த படத்தை நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. இதுவுமே அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. இந்த டாப்ல இருக்கிற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜே பேபி. அட்டகத்தி தினேஷும் இந்த பக்கம் ஊர்வசி அம்மாவும். ஐயோயோ, ஊர்வசி அம்மாவோட நடிப்புக்கே எத்தனை அவார்டு கொடுத்தாலும் பத்தாது. இந்த 2024 அட்டகத்தி தினேஷ் இந்த படமும் லப்பர் பந்த்லயும் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு லப்பர் பந்தை விட இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம், ரொம்பவே கனெக்ட் ஆன படம். நான் பார்த்து ரொம்பவே அழுத படம் தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க இன்னும் உங்க குடும்பத்தை மதிக்காம, உங்க அம்மாவை பத்தி யோசிக்காம ரொம்ப கவனக்குறைவா இருக்கீங்கன்னா நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். இதுவுமே அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான் வைங்களேன். இந்த மாதிரி நிறைய அண்டர் ரேட்டட் படங்கள் இந்த 2024 ரிலீஸ் ஆனது இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச படம் அது ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன படங்களை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் உங்களுக்கு என்ன தாக்கம் கொடுத்துச்சுங்கிறதையும் கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போதைக்கு டாடா, பை பாய்.